ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ப்ரொமோ ஒன்று வந்திருக்கு. என்னப்பா அந்த ப்ரொமோ அப்படின்னு பார்த்தா ஆரம்பித்த இடத்துல மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே சாண்ட்ரா திவ்யா விஷயங்கள், அதே உருட்டுன்னு உருட்டுற சாண்ட்ரா, அதுக்கப்புறம் அதை ஒரு கேமாக யூஸ் பண்ணுற திவ்யா. இதுக்கு நடுவில் வந்து கண்டஸ்டன்ஸ் வந்து சாண்ட்ரா சரியா, திவ்யா சரியா, இல்லை சாண்ட்ரா பக்கத்தில் இருக்க பாரு சரியா அப்படின்னாலுமே எது எப்படி இருந்தாலும் பாரு மேலே கொட்டுற வெஞ்சன்ஸை மட்டும் நாங்கள் குறைக்க மாட்டோம்ப்பா அப்படின்னு ஒரு கும்பல். இப்படி இருக்கிற பட்சத்தில் சாண்ட்ரா கேம் ஆடுறாங்களா, நடிக்கிறாங்களா, இல்லைன்னா நிஜமாகவே உங்கள் ஹஸ்பண்ட் அந்த ஃபீலிங்ஸில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எல்லாமுமா சேர்ந்து கலந்த கலவையாக தான் கமல் சார் படத்தில் சொல்கிற மாதிரி தான் மனுஷன் பாதி மிருகம் பாதி அப்படிங்கிற கதையாக தான் அவங்க உட்காந்துருக்காங்க. இதில் வந்து அவங்க கேம் ஆடுறாங்களான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி, டெஃபினெட்லி, அஃப்கோர்ஸ், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி கேம் தான் ஆடுறாங்க. அது எந்த மாதிரி கேம்னா, யாருக்குமே தன்னை கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேமை தான் ஆடுறதா நினச்சிக்கிட்டு ஒரு ஸ்மார்ட் கேம் ஆடுறாங்க. ஆனால் இது சேனலுக்கு மட்டும் தெரியும். சுற்றி இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் இதில் வந்து ஏமாறுறாங்களான்னு கேட்டால் அது எனக்கு சொல்ல தெரில. ஆனால் கண்டிப்பாக இந்த ட்ராப்பில் பாரு மாட்டுவாங்களோ அப்படிங்கிறது ஒரு டவுட் மட்டும் எனக்கு இருக்குது. ஏன்னா எல்லார் கேமையும் வந்து பேசுகிறத வச்சோ, அவங்க பிஹேவியரை வச்சோ, அவங்க எக்ஸிக்யூஷனை வச்சோ கண்டுபிடிக்கிற பாரு வந்து சாண்ட்ரா கூடவே இருக்கிறதுனால சாண்ட்ரா கேமை கண்டுபிடிக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆக்சுவலாக அவங்க கேம் ஆடுறது யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா பாரு கூட தான். என்னப்பா இப்படி சொல்கிறீங்களே, அவங்க திவ்யா தான் திட்டிகிட்டு இருக்காங்க, கனியை திட்டிகிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளில போனதுக்கு காரணம் திவ்யா தான் நினச்சிட்டு அவங்கள தான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஆமாங்க, அதுவும் கேம் தான், இதுவும் கேம் தான். ஒரு கேமை உள்ளேயும் ஒரு கேமை வெளியிலையும் ஆடிட்டுருக்காங்க. நான் உள்ளேன்னு சொல்லும்போது அவங்க மைண்டுக்குள்ளே ஆடுறாங்க. அது அவங்க வார்த்தைங்களா கூட வெளியில் வரல. ஆனால் அவங்க ஆடுற கேம் பாருக்கு எதிரான கேம் தான். அப்போ திவ்யாக்கு எதிராக கனிக்கு எதிராக ஆடலையான்னு கேட்டால், திவ்யாக்கு எதிராக கனிக்கு எதிராக வந்து ஆடுறாங்க. ஆனால் அதை வந்து மற்ற கண்டஸ்டன்ஸை விட்டு ஆட வைக்கிறாங்க. இவங்க டைரெக்டாக அதுக்குள்ளே போகலை. இவங்க டைரெக்டாக ஆடுறது வந்து பாரு கிட்ட தான். ஆனால் அது பாருக்கே தெரியாது அப்படிங்கிறது தான் என்னோட புரிதல். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்களோட நாமினேஷன்லேயே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரம்யா போகும்போதும் தெரிஞ்சிருக்கும். இது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். பிரஜன் வெளில போகும்போது அவங்க அழுது எப்படி சீன் போட்டாங்களோ அதே மாதிரி தான் ரம்யா வெளில போகும்போது ஒரு சீன் போட்டாங்க. சரி, பிரஜன் வெளில போகும்போது ஒரு சீன் போட்டாங்க, சண்டே ஆச்சுன்னா ஓகே, அந்த எமோஷ்னல் பாண்டிங். திவ்யா வந்து அந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாங்க, அவங்க யதார்த்தமாக சொன்ன விஷயங்களோ, இல்லைனா வந்து அந்த டைமுக்கு வந்து அவங்க ஃபீலிங்ஸில் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு அவங்க எந்த ஒன்று சொல்ல போய் 2 பேருக்குமான ஒரு சண்டையில் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆனாங்க. சாண்ட்ரா திவ்யா ஒன்றுமே பண்ணல அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே அது சரி. நானும் அதை பற்றி பெருசாக பேசலை. அது வந்து ஓகே, அந்த டைமுக்கு நடந்த விஷயங்கள். இது கொஞ்சம் வந்து எப்படி